சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம மீனாவும், நம்ம முத்துவும் சேர்ந்து சீதாவ அழைச்சுக்கிட்டு போயிட்டு, நம்ம அருணோட வீட்ல விட போயிருக்கிறாங்க. ஸோ அருணும் திருந்திட்ட மாதிரி எல்லாத்தையும் உள்ளார கூப்பிட்டு எல்லாருக்கிட்டயும் மன்னிப்புலாம் கேட்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் நம்ம மீனாவும், நம்ம முத்துவும் சேர்ந்து அருணுக்கு அட்வைஸ் செய்றாங்க. அதுக்கப்புறம் சீதாவ விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்ப பாட்டிய வேற வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க இல்லையா? பாட்டிக்கு வேறயா பழசு நெறைய இது மறந்து போச்சு. அதனால பாத்தீங்கன்னா, நம்ம மீனாவையும், ஸ்ருதியும் பார்த்து, "ஆமா இந்த 2 பொண்ணுங்க யாருடா? இங்க எதுக்குடா இருக்கு?" அப்படின்னு அண்ணாமலைய பார்த்து கேட்க, என்ன சொல்றதுன்னே தெரியாம எல்லாருமே முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. டக்குனு நம்ம முத்து தான் பாத்தீங்கன்னா, திடீர்னு பாட்டிக்கிட்ட, "அவங்க வேற யாரும் இல்ல. அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணுங்க தான். அவங்க இங்க தான் தங்கி வேலை பார்க்குறாங்க." அப்படின்னு நம்ம முத்து ஒரு பொய்ய சொல்றாப்ல. அதுக்கப்புறம் அந்த பொய் அப்படி அப்படியே கன்டின்யூ ஆகிக்கிட்டே இருக்கு. யார்ரா எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு? பரசு பொண்ணா? பரசுக்கு ஒரு பொண்ணு தானே அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல இல்ல மாசிலாமணி பொண்ணு. அவரு திருச்சியில இருக்கிறாரு. அவரு எதுக்குடா திருச்சியில இருக்கிறாரு? இங்க தானே ட்ரெயின் ஓட்டுறாரு உன் ஃப்ரெண்டு. நீ இங்க தானே ட்ரெயின் ஓட்டுற. அப்புறம் எப்படி உனக்கு திருச்சியில இருந்து ஃப்ரெண்டு? அப்படின்ன உடனே முத்து ஏதேதோ பொய்ய சொல்லி எப்படியோ பாட்டிய நம்ப வச்சிடுறாப்ல. ஸோ அந்த பொண்ணுங்களுக்கு ஹாஸ்டல் எதுவும் செட் ஆகல. அதனால இங்க இருக்கிற ஒரு ரூம்ல தான் அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அக்கா, தங்கச்சிங்க. அப்படி இப்படின்னு ஏதேதோ பொய்ய சொல்றாங்க. இதுல அதிகமா டேமேஜ் ஆவுறது நம்ம விஜயா தான். விஜயாவ போய் காஃபி போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னா, காஃபிய குடிச்சுட்டு கண்றாவியா இருக்கு. இன்னும் உனக்கு காஃபி போட தெரியலையா? அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் சமையல் வேலை இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம பாட்டி விஜயாவ செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ விஜயா மட்டும் இல்ல, எல்லாருமே பாட்டிக்கிட்ட மாட்டி முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் என்னென்னலாம் அட்ராசிட்டி பண்ண போறாங்க, விஜயாவ வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிறது நல்லா தெள்ள தெளிவா தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.